உங்களுடைய சரீரத்தில் என்னவா இருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா தைரியம் வராது. சில நல்லா படிச்சிருக்கிறாரு, நீங்கள் அந்தளவுக்கு படிக்கலை, ரொம்ப பெர்சனாலிட்டியாக இருக்கிறாரு, உங்களுக்கு அந்தளவுக்கு பெர்சனாலிட்டி இல்லை. ஒருவேளை அப்படி நினைக்கும்போது என்ன, உங்கள் சரீரத்தையும் சரீரத்தின் குறைபாடுகளையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய தைரியம் போயிடும். ஆனால் சரீரத்துக்கு அப்பாற்பட்டவத்தில் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா தைரியம் வர ஆரம்பிச்சிடும். உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். சிலர்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கெல்லாம் பிறந்ததுலேருந்து ஒன்றுமே நல்லது நடக்கலைங்க, பிறந்ததுலேருந்து கஷ்டம்தான். அப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிறங்கன்னு சொல்கிறேன், மறுபடியும் பிறங்க. மறுபடியும் பிறந்தீங்கன்னா திரும்பி உங்களுக்கு சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். அதே பிறந்ததுலேருந்து பிறந்த இப்போ மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால் மாறும். மறுபடியும் பிறந்தாச்சுன்னா தேவன் கூட இருக்கிறார் என்பதை பாருங்க. எப்படி பார்க்க ரொம்ப முக்கியங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார் என்பதை மனதில் நிறுத்துங்க.